இதயம் ஏந்தி சங்கமமாவோம். அன்பர் இயேசு பலியிணைந்து சரித்திரமாவோம். அருணதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அரும்பெரும் பலியாய் மது தியாக பலிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயம் ஏந்தி சங்கமமாவோம். அன்பு இயேசு பலியிணைந்து சரித்திரமாவோம். வார்த்தை வழியிலே வாழச் சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிர்வதும் நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்வதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இறைவனே தம்மையே இறைவனே தம்மையே மனிதருக்களிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயம் ஏந்தி சங்கமமாவோம். அன்பர் இயேசு பலியிணைந்து சரித்திரமாவோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விட ஏற்றுக்கொள்பவரை மானிட மகனும் கடவுளின் தூதர் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவ்வாறு ஆண்டவரை சுவைத்து தங்களின் சாதாரண வாழ்வை அசாதாரணமாக வாழ்ந்தவர்கள்தான் புனிதர்கள். அத்தகைய புனிதர் வரிசையில் இன்று திரு அவையானது மறைசாட்சியாகிய புனித அருளானந்தரின் திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. ஆண்டவரின் அழைப்பை உணர்ந்து செல்வ செழிப்பு, வசதியான வாழ்வு அனைத்தையும் மிக பெரும் சொத்தாம் விண்ணக பேரின்பத்தை முன்னிட்டு தவிர்த்து தன்னையே இறை பணிக்கென அர்ப்பணித்தவர் நம் புனிதர். இவரின் இயற்பெயர் யோவான் ஹெக்டர் பிரிட்டோ. தமிழில் அருளானந்தர் என்று அழைக்கிறோம். அருள் பிளஸ் ஆனந்தம், இறை அருளும் அவர் தரும் அமைதியாகிய ஆனந்தம் இரண்டுமே ஆன்மீகவாதிக்கு அவசியம் என்று வாழ்ந்தவர் நம் புனிதர். ஐரோப்பா கண்டத்தில் போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் நகரில் 1647 பிறந்து இயேசு சபையில் சேர்ந்து இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மதுரை மழைக்களத்திற்கு வந்து உழைத்தவர். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற இல்லற ஒழுக்கத்தை வலியுறுத்தி போதித்ததன் விளைவாக கிபி 1693 தன் 45ஆம் வயதில் அருகில் உள்ள ஓரியூரில் தலை வெட்டப்பட்டு இறந்தார். இவரின் விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் இவரின் பெயராகிய பிரிட்டோ என்ற பெயரை நம் பள்ளியின் பெயராக கொண்டு செயல்பட்டு வரும் நம்மையும் நம் பள்ளியையும் கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் வழிநடத்தி வந்ததற்காக நன்றி கூறுவோம். இந்த கல்வியாண்டில்
பெற்ற உதவிகள், மேற்கொண்ட பயணங்கள், நடைபெற்ற விழாக்கள், கிடைத்த உதவிகள், வெற்றிகள் இவற்றிற்காக நன்றி கூறுவோம். நம் சிவகங்கை மறை மாவட்டத்தின் பாதுகாவலர் நம் புனித அருளானந்தர், புனிதரின் நாமத்தை தாங்கிய நம் பள்ளி விழாநாயகர் திரு அருளானந்த ஆசிரியர் அவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தவும், எம் தாளாளர் தந்தை, உதவி தந்தை, தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி அவர்கள், இருபால் ஆசிரியர்கள், மாணவ மாணவியர், பெற்றோர், சத்துணவு பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டி இப்பள்ளியில் இணைவோம். அருமையான மாணாக்க செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, இந்த நாளில் சிறப்பாக நம்முடைய பள்ளியின் பாதுகாவலர் யாரு? புனித அருளானந்தர். அதில் தான் அவருடைய ஆங்கில மொழியில், அது பிரெஞ்சு மொழியில் இருக்கக்கூடிய, போர்ச்சுகல் அந்த மொழியில் இருக்கக்கூடியதான் ஜான் டி பிரிட்டோ. சரிங்களா? ஜான் டி பிரிட்டோ என்று சொல்லி அழகாக நாமத்தை தாங்கி அந்த பெயரையே நம்ம பள்ளிக்கு நாம் பெயராக வைத்து சிறப்பாக அந்த நாமத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக, அதிலும் சிறப்பானது என்னன்னா, அவருடைய பாதம் பட்ட ஒரு புண்ணிய பூமி நம்முடைய புலியால் பங்குத்தலம். புரியுதா? கடைசியாக அவர் திருப்பலி நிறைவேற்றிய இடமும் நம்முடைய புலியால் பங்குத்தலம்தான். முன்னி என்ற அந்த இடத்துல அவர் இறுதியாக திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற வேளையில்தான் அவர் கைது செய்யப்பட்டு இந்த வழியாகத்தான் போயிருக்க வேண்டும் சொல்லி வரலாறு சொல்லப்படுகிறார். சரிங்களா? ஆனால் அந்த இடங்களில் அவர் நிச்சயமாக வந்திருக்க வேண்டும். அவருடைய காலகட்டங்களிலேயே இங்கேயே நம்ம கிறிஸ்தவ மக்கள் அப்போவே வேரூன்ற ஆரம்பித்து விட்டார்கள். அதனால தான் சேசபை பக்கத்தில் இருக்கக்கூடிய என்ன ஊர் ஓரியூரில் வெட்டப்பட்டு பக்கத்தில் இந்த இஸ்லாமிய நாட்டு பங்கில் இருக்கக்கூடிய கிராமம் என்னது? நெம்மேனியிலிருந்து தான் இந்த திருச்சபையை, இயேசுனுடைய அந்த பிரசன்னத்தை, இயேசுனுடைய அந்த மைமையை பறைசாற்றி ஒரு தலமாக தேர்ந்தெடுத்தார்கள். அதான் வரலாறு. அந்த இடத்திலே வந்து சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார். இந்த தலம் அது அவ்வளோ சிறப்பு பெற்றது. நம்முடைய பங்கு தலம். இந்த தலம் நிச்சயமாக இந்த இடத்துல வந்திருக்கணும். வரலாற்று குறிப்புகள் இல்லை என்று சொன்னாலும், ஆனால் அவர் இந்த இடத்தில் அதிகமாக அவர் வந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பெற்றதுனால தான் ஜான் டி பிரிட்டோ பள்ளின்னு என்ற பெயரை வச்சிருக்கிறோம். சரிங்களா? ஜான் டி பிரிட்டோன்னு பெயரை வச்சிருக்கிறதுக்கு அதான் காரணம். அவர் இடத்திலே வந்திருக்க வேண்டும், பணியாற்றிருக்க வேண்டும். எண்ணற்றவருடைய அவரால் மனமாற்றிய கிறிஸ்தவர்கள் அந்த ட்ரெடிஷன் தலைமுறையினெலாம் இருக்கிறாங்க. ஒரு சில இந்து மதம் மாறி இருக்காங்க, அப்படியே போயிருக்காங்க, அப்படி தொடர்ந்து பயணிச்சிருக்கிறாங்க. அதனால் இந்த இடம் ஒரு சிறப்பானது, ஒரு மகிமை மிக்கது. புனித அருளானந்தர் மிகப்பெரிய இறைஞானம் மிக்கவர். சரிங்களா? நேற்றைய தினம் ஓரியூருக்கு நாம் அங்கே சென்றோம், திருப்பலியில் சென்றோம். அங்கே பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு மகிமையான ஒரு தலமாக அது வீற்றிருக்கிறது. எனவே ஓரியூர் அவர் தலை வெட்டப்பட்டு இயேசுவுக்காக தன் உயிரை கொடுத்த ஒரு மாபெரும் புனிதரைத்தான் பாதுகாவலர் வைத்திருக்கிறோம். அருள் ஆனந்தர் என்று சொல்லி தமிழில் மாற்றிருக்கிறான். சரிங்களா? நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய அருளால் நிரப்பப்படணும். அந்த கடவுளுடைய அருள் என்ன செய்யும்னா ஆனந்தத்தை கொண்டு வரும், மகிழ்ச்சியை கொண்டு வரும். சரிங்களா? கடவுளுடைய அருளுடைய தன்மை அதுதான். அதனால் அந்த அருளை சுமக்கின்ற பிள்ளைகளாக நாம் பயணிக்கணும். அந்த அருளை வந்து எதில் வெளிப்படுத்தணும்? படிப்பில் வெளிப்படுத்தணும், திறமைகளில் வெளிப்படுத்தணும். அது வெளிப்படும். சரிங்களா? படிப்பிலும் சரி, திறமையிலும் சரி, பணி வாழ்விலும் சரி, கடவுளுடைய அருள் அதிகமாக வெளிப்படுத்த ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அது உச்சக்கட்ட நிலைக்கு கொண்டு போய்விடும். அதனால் சிறப்பாக இந்த நாளிலே நம்முடைய பாதுகாவலர் புனித அருளானந்தருடைய திருவிழாவை சிறப்பித்து ஒரே குடும்பமாக நாம் இணைந்து வந்து பலியிலே பங்கேற்கிறோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஜோரா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். சரி.
இந்த மகிமைமிக்க இப்பலியை நாம் தகுந்த முறையிலே ஒப்பு கொடுக்க நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றங்குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரர்களே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரர்களே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றங்குறைகளை, பாவங்களை, பலவீனங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை முடிவிலா நிறைவான வாழ்விற்கு ஆண்டவர் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் ஏறுப்பவர் நீரே. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் நாட்டில் உமது மீட்பின் நற்செய்தியை அறிவிக்க புனித ஜான் டி பிரிட்டோவின் இதயத்தை உம்மீது மக்கள் மீது கொண்ட குன்றா அன்பினால் நிரப்பினீரே. அவரது சாட்சியத்தாலும் பரிந்துரையாலும் உறுதிப்படுத்தப்பட்டு நற்செய்தியை நாங்கள் சுவைத்து மகிழவும், எங்களோடு வாழும் மக்களுக்கு அதை துணிவோடு அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 15 முதல் 17 வரை மற்றும் 20 முதல் 21 வரை. சகோதரர் சகோதரிகளே, இயேசு வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாயிருக்கிறார்கள். இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சி உள்ளதாய் இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு மனத்துயர் தராதீர்கள். அவர்களுடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது. என்றுமுள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தால் ஆடுகளின் பெரும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோடமிருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளே. அவர் தம் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. இயேசு கிறிஸ்துவுக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நமக்கு நன்றி. வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் ஒளியும் நீயே, வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே. உம்மிடம் வருபவர்கள் பசியடையார், நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமடையார். உம்மிடம் வருபவர்கள் பசியடையார், நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமடையார். வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே. உம் வார்த்தை கேட்போரெல்லாம் என்
என்னாலும் நிலைத்திருப்ப எப்பொழுதும் கனி தருவ உன் நாமம் புகழ்ந்திடுவ உன் அன்பில் நிலை போரெல்லாம் உன் நினைவாய் வாழ்ந்திடுவர் உன் வழியில் நடந்திடுவர் உன் பணியை தொடர்ந்திடுவர் உம் வார்த்தை கேட்போரெல்லாம் என்னாலும் நிலைத்திருவர் எப்பொழுதும் கனி தருவர் உன் நாமம் புகழ்ந்திடுவர் உன் அன்பில் நிலை போரெல்லாம் உன் நினைவாய் வாழ்ந்திடுவர் உன் வழியில் நடந்திடுவர் உன் பணியை தொடர்ந்திடுவர் வார்த்தையான இயேசுவே ஆசி தாருமே வார்த்தையான இயேசுவே ஆசி தாருமே உம் படைப்பாய் வாழவே எம்மை மாற்றுமே உம் படைப்பாய் வாழவே எம்மை மாற்றுமே வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீயே வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீயே Alleluia, 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 Alleluia. சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோ ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 24 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்று வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரிமையாக்கிக் கொள்வர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கின்றார் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, கழுதை பார்த்துருக்கீங்களா? கழுதை ஆனால் டெய்லி வீட்டில் என்னன்னு சொல்லி கூப்பிட்றாங்க அம்மாவும். கழுதை தானே கூப்பிட்றாங்க உங்களை. ஒரு முறை பேர் சொல்லுவாங்க, சரியாக கேட்கல அப்படின்னா என்ன செய்வாங்க, உடனே அடுத்து கழுதை இங்கே வா அப்படி தானே கூப்பிட்றாங்க. அதனால் கழுதை எல்லாருக்கும் தெரியும். சரி, ஒரு கழுதை ஒரு ஓனர் ரொம்ப காலமாக வச்சுருக்காரு. அந்த கழுதையை வச்சுட்டு வீட்டில் வேலைக்கு பயன்படுத்தினார். எதுக்கு கழுதையை பயன்படுத்துவாங்க? எதுக்கு நம்ம அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம்.
இப்போலாம் அதிகமாக யாரும் அந்த ஒரு வெயிட்டு ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு அந்த பொதி சுமந்து செல்வதற்கு வச்சுருப்பாங்க. கழுதைக்கு வயசாகிடுச்சு. வயசானவுடனே அந்த ஓனர் பார்க்குறாரு, இனிமேல் இந்த கழுதையை வச்சு நம்ம என்ன செய்கிறது, கழுதைக்கு வயசாகிடுச்சு, இந்த கழுதையை வீட்டை விட்டு வெளில போக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுதையை கூப்பிட்டு சொல்கிறாரு, இனிமேல்ட்டு இந்த வீட்டில் நீ இருக்க தேவையில்ல, நீ வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த கழுதை போயிட்டு ஒரு கம்மா கரையில் நின்றுட்டுருக்கு. அந்த வழியாக ஒரு நாய் அப்படி கிராஸ் பண்ணி போனோடனே கேட்குது, ஏன் நண்பர் எவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே, எங்கள் ஓனரு இவ்வளோ நாள் இந்த வீட்டில் வேலை செஞ்சா வீட்டை விட்டு வெளில போக சொல்லிட்டாரு, எனக்கு வயசாகிடுச்சு, இனிமேல்ட்டு என்னால் வேலை செய்ய முடியாது. சரி என் கூட வரையா, இனிமேல்ட்டு இவ்வளோ நாள் ஒரு வீட்டில் தான் சாப்பிட்டேன், என் கூட வந்தால் விதவிதமாக சாப்பிட்லாம், எல்லா வீட்லேயும் சாப்பிட்லாம், வரையா அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் நாய் வந்து கழுதையை கூப்பிடுது. அந்த கழுதை வந்து, இல்லை எங்கள் ஓனருக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு வந்து எந்த கிளாஸ் படிக்குது, 8th படிக்குது. அந்த பொண்ணு எப்போல்லாம் வீட்டுக்கு ப்ரோக்ரஸ் கார்டு கொண்டு வருமோ அதிகமாக ரெட் கோடு தான் போட்டு கொண்டு வரும். அடிக்கடி எங்கள் ஓனர் சொல்லுவார், இப்படியே எல்லா பாடத்துலையும் ஃபெயில் ஆகிட்டு இருந்தேன், நான் உன்னை ஒரு கழுதைக்கு தான் கட்டி வைப்பேன்னு சொல்லுவார். நான் ரொம்ப காலமாக அந்த வீட்டில் நான் வேலை செஞ்சேன், எனக்கு வாய்ப்பு இருக்கும், கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லித்தேன். உடனே வீட்டுக்கு போயிட்டு பார்க்காதீங்க கழுதை எதாவது வந்திருக்கான்னுட்டு, சரியா? படிக்கலைன்னா நம்மளை என்ன சொல்லுவாங்க, அப்படி தான் வீட்டில் வழக்கமாக சொல்லுவாங்க. இந்த ஒரு சின்ன ஒரு கதையில் நம்பிக்கை, அந்த கழுதை பாருங்கள், தனக்கு சாப்பாடு போட்ட அந்த ஒரு ஓனரை அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கு. அந்த நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கை என்று அது நினைக்கின்றது. அதுதான் நம்பிக்கைக்கு அடித்தளம் விட்டவர். இந்திய கத்தோலிக்க வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடித்தவர் தான், நம்பிக்கையினுடைய ஒளியாக விளங்கியவர் தான் நம் இன்றைய நாளிலே கொண்டாடுகின்ற புனித அருளானந்தர் அவருடைய விழா. நம்மளை போல் ஒரு சின்ன குட்டி பையனாக இருக்கும் பொழுது திடீர்னு அவருக்கு உடல் நலம் சரியில்லாமல் போயிடுது. அவங்க அம்மாவுடைய வேண்டுதல், நம்ம வீட்டில் வேண்டுறாங்க இல்லையா, கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வேண்டுவாங்க, என் பையனுக்கு சரியாயிடுச்சுன்னா மொட்டை அடிக்கிறேன், கோழி விடுறேன், அல்லது ஆடு, அது போல் நம்ம சொல்கிறோன்னா அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய வேண்டுதல் சவேரியார்ட்ட சொல்கிறாங்க, உங்களை போல் என் பையனையும் ஒரு சாமியாராக மாற்றுறதுக்கு நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியாகுது. உடனடியாக அவர் அந்த வார்த்தையை கேட்டு வளர்ந்து வருகிறார். அந்த நாம் பார்க்கின்றோம் அருளானந்தர் நம்ம அடிக்கடி சொல்கிறோமே, ஏன் அவரை நாம் இன்று கொண்டாடணும்? இயேசுவை அதிகமாக நேசித்தார், இயேசுவை அதிகமாக நேசித்தார், இயேசுவின் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்தார். என்னுடைய வாழ்க்கைக்கு அனைத்தும் இவர்தான், அனைத்திற்கும் மேலாக ஆண்டவுடைய ஆட்சி உரிமையை நீங்கள் நாடுங்கள், உங்களுக்கு அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும். மத்தேயு நற்செய்தி 6:33 சொல்கிற அந்த வார்த்தை, ஆண்டவரை அதிகமாக நேசித்தார், அன்பு செய்தார். அதனால தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார வீடு, நம்மளை போல் ஒரு சின்ன வீடு கிடையாது. இது போல் வீடு, பெரிய பணக்கார ஒரு வீட்டில் இருந்து எல்லாவற்றையும் விட்டு நான் இயேசுவை நான் பின்பற்றப் போகிறேன், இயேசுவை நான் அதிகமாக தெரிந்து கொண்டு யார் யாருக்கெல்லாம் இயேசுவை பற்றி தெரியாதோ அவங்களுக்கு போயிட்டு நான் என்ன செய்ய போகிறேன், இயேசுவை பற்றி அறிவிக்க போகிறேன். இயேசு நல்லவர், அவரிடம் காணப்பட்ட அந்த மன்னிக்கின்ற ஒரு பண்பு, ஏற்றுக்கொள்கிற பண்பு, உதவி செய்தல். நம்ம உதவி செய்கிறோமா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நீங்கள் உதவி செய்கிறீங்களா? அது யாருடைய பண்பு? இயேசுடைய பண்பு. வீட்டில் மன்னிக்கிறோமா எல்லாரையும்? அது யாருடைய பண்பு? இயேசுவிடம் காணப்பட்ட பண்பு. அதுபோல் அந்த நல்ல விஷயங்கள்லாம் இயேசுவை பற்றி அவர் அதிகமாக தெரிந்திருந்தார். அந்த செய்தியை என்ன செய்கிறாரு, இயேசுவை பற்றி தெரியாதவங்களுக்கு கொண்டு போய் நான் அறிவிக்க போகிறேன், எல்லோருடைய மனதை மாற்றப் போகிறேன், அவர்களெல்லாம் இனி தீயவர்களாக இருக்க மாட்டாங்க, நல்ல மனிதர்களாக மாறப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வராரு? இந்திய தாய்நாட்டுக்கு. அது எங்கே? நம்முடைய பகுதிக்கு வருகிறார். நம்முடைய ஊர் இந்த பகுதி சிவகங்கை மறை மாவட்டம் ராம்நாடு, இந்த பகுதியிலே அதிகமாக அவர் பணி செய்ததாக அவருடைய வரலாறுல நாம் அதிகமாக பார்க்கிறோம். இந்த பகுதியில் தான் நாம் பார்க்கின்றோம். இவர்கள் வழக்கமாக நம் பகுதி மக்கள் எங்கு சொன்னாலும் சொல்லுவாங்க, நாங்களாம் அருளானந்தர் கிறிஸ்தவர்கள் என்ற வார்த்தையை அதிகமாக சொல்வார்கள். அருளானந்தரால் நேரடியாக மனம் மாற்ற பெற்றவர்கள், அவரிடம் திருமுழுக்கு பெற்றவர்கள். எங்களுடைய முன்னோர்கள்லாம் எங்கள் தாத்தா பாட்டி யார்கிட்ட திருமுழுக்கு பெற்றாங்க? அருளானந்தர்கிட்ட திருமுழுக்கு பெற்றாங்க. அதனால் நாங்கள், எங்களுக்கு குலதெய்வம் யார்? அருளானந்தர் அப்படின்னு அதிகமாக இந்த வார்த்தையை சொல்வார்கள். அவர் இயேசுவை அறிந்து எல்லாருக்குமே வந்து அறிவித்தார். அந்த பண்பு தான் நாம் என்ன செய்கிறோம், அந்த நல்ல பண்புகளை நாம் பின்பற்றுகின்றோம். நாமும் அவருடைய பெயரை தாங்கி நம்முடைய பள்ளி
தொடர்ந்து வளர வேண்டும். நம்மை போன்ற பல மாணவ செல்வங்களை உருவாக்க வேண்டும். நமக்காக உழைக்கின்ற தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள் எல்லோரையும் இறைவன் ஆசீர்வதிக்க நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டியது யாருடைய கடமை? நம்மளுடைய கடமை. ஜெபிப்போமா? என்ன சொல்கிறீங்க? ஹோம்ஒர்க்கெலாம் டெய்லி நமக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க்கை நம்ம வழக்கமாக செய்யணும். வாத்தியார் கொடுக்குற ஹோம்ஒர்க்கு ஐயோன்னு சொல்லக்கூடாது. எல்லாமே அவர்கள் சொல்வதெல்லாம் நாம் நன்றாக இருக்கணும், நல்லா இருக்கணும் தான் நம்ம வழக்கமாக நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இல்லைன்னா அந்த கழுதைக்கு எப்படி வாய்ப்பு தேவையோ அப்படி வெயிட் பண்ண மாதிரி நம்மளும் என்ன செய்வோம்? கழுதைக்காக வெயிட் பண்ணிருப்போம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும், நல்லா படிக்கணும், சிறந்த ஒரு தலைவர்களாக நாம் உருவாக வேண்டும். நம்ம ஸ்கூலில் படித்தவங்க பல பேர் பெரிய நிலைமையில் இருக்காங்க. அதே போல் நாமும் வளரணும். கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு தொடர்ந்து கிடைக்கணும். எனவே நாம் ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்முடைய பாதுகாவல புண்ணிய அருளானந்தர் வழியாக நம்முடைய வேண்டல்களை ஆண்டுடைய பாதத்தில் வைத்து நாம் மன்றாடும். எல்லாம் எழுந்து நில்லுங்க. எல்லாம் எழுந்து அப்புறம் உட்காரலாம். எழுங்க, எழுந்து நெல், கையை கும்பிடுங்க, கையை கும்பிடு. இப்பொழுது மன்றாட்டுக்களை ஆண்டுடைய பாதத்தில் வைத்து நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். அன்பின் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் நற்செய்தி பணிக்காக தன்னையே அர்ப்பணித்தோர் அனைவரும் இறை நம்பிக்கையில் நிலைத்திருந்து அவரது திருவுளத்தை செயல்படுத்தும் ஆற்றல் மிக்கவர்களாக வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தலைத்தோங்கும். நீதியின் தெய்வமே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் நீதியின் பாதையில் நின்று மாசற்ற உள்ளம் படைத்தவர்களை நேசிப்பவர்களாக, உதவிக்கரம் நீட்டி உறவுகளை வளப்படுத்துபவர்களாக வாழவும், நாங்கள் எதிர்கொள்ள இருக்கும் தேர்தலில் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, அரவணைத்து காக்கும் அன்பு தெய்வமே எம் இறைவா, எம் பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களையும் உம் ஞான ஒளியால் நிரப்பி காக்கவும், அவர்களுக்கு தேவையான அருள் ஆசிரையும் ஞானத்தையும் பொழிந்து வழி நடத்தவும், மாணவர்களின் பெற்றோர்களையும் அவர்கள் செய்யும் தொழிலையும் நீர் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், அனைவரையும் உடல் உள்ள நலன்களால் நிரப்பி காத்தருள வேண்டுமென்று எம் பள்ளியின் பாதுகாவலர் புனித அருளானந்தர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம், மன்றாடுவோம். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். கருணை தெய்வமே எம் இறைவா, இந்த ஆலயத்தில் ஜெபித்து தங்கள் வேண்டுதல் நிறைவேறும் என்று காத்திருக்கும் ஒவ்வொருவரின் இதய விருப்பத்தை அறிந்து அவர்களின் தேவைகளை நிறைவேற்றவும், எம் பள்ளியின் தாளாளர் தந்தை மற்றும் உதவி தந்தை, தலைமை ஆசிரியர் அவர்கள், இருபால் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவரையும் உமது அன்பின் பராமரிப்பில் பாதுகாத்து வழிநடத்தவும், பள்ளியின் வளர்ச்சிக்காக எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் துணை நின்று காத்திடவும், அறிவு, ஆற்றல், அறநெறியில் மாணவர்களை உருவாக்கும் கருவியாய் நாங்கள் விளங்கிடவும், எங்கள் ஒவ்வொருவரையும் நாளும் உடல் உள்ள நலன்களாக காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமர்வோம். காணிக்கப்பட வழியாக தொடர்ந்து நம்முடைய வேண்டுகளை பலிபீடத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். உட்காருங்க. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றே,
காணிக்கை தரும் ஆண்டவரே, நேரம் அனைத்து உலகின் நிறைவாமை போற்றுகளாம். நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை ஆண்டவரே, அனைத்து ஏற்றருளும் உலகின் நிறைவாமை தெய்வமே, பெற்றுக் கொண்டோம். எளியவர் தருகின்ற காணிக்கையை காணிக்கை தரும் நேரம் இவ்வளத்தோடு வருங்களே ஏற்றருளும். நான் என் மனம் தருகின்றேன். படைப்புக்கள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, நாம் இணைந்து ஒப்பு கொடுக்கிற அருளாண்டர் வழியாக தாய்மறியால் பிரியனாகிய அன்னை வழியாக அர்ப்பணித்து ஜெபிக்கிற மோடிமடிமான பலியானது எல்லாமல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, எங்கள் காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்திட உம்மை வேண்டுகின்றோம். உடல் துன்பங்கள் அனைத்தையும் உமது அன்பின் சுடரால் வென்ற புனித ஜான்ரே பிரிட்டோவை போல நாங்கள் உமது அருளால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் எல்லாம் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தவறுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைச்சாட்சி அனுப்பின அருளானந்தர் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்மிக்கும் உமது அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிக சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த மன்னரோடு சேர்ந்து நாங்களும் மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆட்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. அப்படி முழங்கால் போடுவோமா? முழங்கால் போடுங்க. கையை கும்பிட்டு உன்னுடைய தனிப்பட்ட வேண்டுகள் பூரா ஆண்டவர்கிட்ட வேண்டுங்க. முழந்தால் படியிடு. கையை கும்பிடுங்க, கண்ணை மூடுங்க. உன்னுடைய அப்பா அம்மாவுக்காக ஜெபி, உன்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்காக ஜெபி, உன்னுடைய வகுப்பு ஆசிரியருக்காக மன்றாடு. ஆசிரியர் பெருமக்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக, மாணவ மாணவிகளுக்காக மன்றாடுங்கள். நீங்கள் பணியாற்றக்கூடிய அந்த வகுப்பறையை ஆண்டவருடைய இரக்கம் மிகுந்த இதயத்துக்கு அர்ப்பணியுங்கள். உன்னை அருளாந்தர் வழியாக ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த அன்பு பிள்ளைகளை பரிசாக எனக்கு வழங்கிய என் பணி வாழ்விற்கு நீர் கொடையாக கொடுத்த அந்த அன்பு பிள்ளைகளை நான் நல்ல முறையிலே நான் உருவாக்கி
அருள் சுமந்து செல்லக்கூடிய பிள்ளைகளாக இவர்களை நான் மாற்றுவேன் என்று சொல்லி உறுதிமொழி கொள்ளுங்கள், வேண்டுங்கள். நீ தந்த அருளை என் பணி வாழ்வின் மூலமாக இந்த பிள்ளைகளுக்குள் நான் பாய்ந்தோடச் செய்வேன். இவர்களுக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை நான் கண்டறிந்து இவர்களை சிறப்பான மாணவிகளாக உருவாக்கி நான் அனுப்புவேன் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள். இந்த பணி வாழ்விற்கு இறைவன் கொடுத்த கொடைக்காக நன்றி செலுத்துங்கள். இந்த தளத்திலே பணியாற்றுவதற்கு பாவியாகிய நமக்கு கிடைத்த வாய்ப்பிற்காக நாம் நன்றி செலுத்துவோம். தன் நாமத்தை தாங்கியுள்ள ஆசிரியர் அருளானத்துக்காக மன்றாடுவோம். இந்த பள்ளியிலே பயின்று வேறு பள்ளிகளில் படித்து கொண்டிருக்கக்கூடிய பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்காக ஜெபிப்போம். ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுதும் எம்மை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே. பிள்ளைகள்லாம் சேர்ந்து பாடலாமா? ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுதும் எம்மை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே. மீண்டுமாக ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுதும் எம்மை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், நீர் உண்மையாகவே ஆசீர்வதிப்பவர். நீயே என் ஆசியாய் விளங்குவாய் என்று சொல்லி என்னாலும் எங்களுக்கு உம்முடைய அல்கொடைகளை கொடுத்து ஆசி பெற்ற மக்களாக வாழ உம்முடைய அல்கொடைகளை வழங்குகின்ற அன்பு தகப்பன் நீரே. தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாக இருக்கக்கூடிய நீர் உம்முடைய தூய ஆவியினை இந்த அப்பத்தின் மீதும் இந்த ரசத்தின் மீதும் உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நிறைவாக பொழிந்து ஆஸ்வதித்து புனிதப்படுத்தி அன்போடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மார்பனவாக. இயேசு பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் ஒக்கு நன்றி கூறி தம் சீடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு அப்பத்தை மீட்பளிக்க எண்ணத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஓம் திருமணம் என்று மக்களும் பிரிய தகுந்தவர்களினை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் என்று செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் மங்குளிமைகளை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தை, இன்றைய நாளிலே எங்களுடைய பள்ளியின் பாதுகாவலர் இந்த அருளானந்தருடைய விழாவை கொண்டாடுகின்ற எங்களுடைய ஆசிரியர் பெருக்கள் மாணவ செல்வங்கள் எல்லோரையும் நிறைவாக நீர் ஆசிர்வதியும்.
படிக்கின்ற நாட்களிலே இவர்கள் நல்ல முறையில் படித்து எதிர்கால வாழ்வு ஒளிமயமாக அமையவும் இவர்களுக்கு கற்பிக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் அடி குடும்பங்களை நிறைவாக நீர் ஆசிர்வதித்து எல்லோரும் நலமோடு வளமோடு ஒற்றுமையாக வாழ தேவையான ஆசிர்வாதத்தையும் அருளையும் நிறைவாக எங்கள் அனைவருக்கும் தந்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித பெரிய நாயகி, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், எங்களுடைய மண்ணின் மறைசாட்சியும் எங்களுடைய பள்ளியின் பாதுகாவலருமான புனித அருளானந்தர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தினை கரங்களை விரித்து, ஆண்டவரே, நான் அருள் மிகுந்த பிள்ளையாக என்னாலும் திகழணும். நீ கொடுத்த வாய்ப்புகளை, நீ கொடுத்த இந்த படிக்கின்ற வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி நான் நன்கு கற்றுக்கொண்ட ஒரு அருமையான பிள்ளைகளாக நாங்கள் உயர்ந்து நிற்கணும் என்று சொல்லி சிறப்பாக கரங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் நாங்கள் விடுவிக்க பெற்று யாதொரு கலக்கம் நடமாக பூமியில் வாழ்ந்து உடைய மேலான அன்பையும் இரக்கத்தையும் சுவைத்து மகிழ்ந்து அன்பிலும் அமைதியிலும் வாழும்போது ஆசியை பலிமொழியாக தந்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி வழிகாட்டுதல் உடனும் எப்பொழுதும் என்னாலும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை திருடத்தும் நீ தீர்ப்புக்கும் தண்டனைக்குள்ளாக்காமல் மத் பரிவரக்கத்தால் என் உடலுக்கும் உள்ளத்திற்கும் பாதுகாப்பளிக்கும் மறுமருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர், நாம் கூடவே நம்மை வழிநடத்துகிற நல்ல ஆயன் இவர். இவரை நம்பி இந்த விருந்திலே பங்கு பெறுகின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவன் உள்ளத்தில் எழுந்து நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தவினை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். இமைப்பொழுதேனும் என்னை காக்கும் நல் தேவனவர், எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க. இமைப்பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனவர், இயேசுவே உமது பெயரை சொன்னாலே
இதயத்தின் கவலைகள் மறையுதையா. நெஞ்சினில் உமையே நினைக்கின்ற போது உள்ளத்தில் அமைதி பிறக்கின்றது. இயேசுவே உமது பெயரை சொன்னாலே இதயத்தின் கவலைகள் மறையுதையா. நெஞ்சினில் உமையே நினைக்கின்ற போது உள்ளத்தில் அமைதி பிறக்கின்றது. நலம் தரும் நல்லவரே எழுந்திங்கு வாருமையா. குறைவில்லா புது வாழ்வு தருபவர் நீரல்லவா. ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் பாடி ஆண்டவா உன்னை நான் துதிக்க வந்தேன். இமை பொழுதேனும் பிரியாமல் காக்கும் நம் தேவனவர். எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. தாளத்தை இழந்த பாடலை போல உனை நான் பிரிந்தேன் வாழ்க்கையிலே. உன் திருவார்த்தையை தியானிக்கும் போது பலன் தரும் நல்ல நிலமானேன். தாளத்தை இழந்த பாடலை போல உனை நான் பிரிந்தேன் வாழ்க்கையிலே. உன் திருவார்த்தையை தியானிக்கும் போது பலன் தரும் நல்ல நில. ஆகாய கங்கையை போல் அருள்மழை பொழிபவரே, பூமலை தூவி உந்தன் பொற்பாதம் பணிகின்றே. கண்மணி போல் என்னை காக்கும் ராஜா, கானங்கள் இசைத்து துதிக்க வந்தே. இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனவர். எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க. அன்பிக்கினிய பிள்ளைகளே, நெஞ்சார்ந்த விதத்திலே உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாய் இயேசு நாமத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் புனித அருளாளனுடைய திருவிழா நாள் வாழ்த்துக்களையும் அன்போடும் பாசத்தோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளிலே சிறப்பாக நீங்கள் ஜெபித்தீர்கள். உடைய ஜெபம் புனித அருளானந்தர் இயேசுவிடத்திலே பரிந்துரை செய்து உங்களுக்கு அருளையும் ஆசிரியையும் பெற்றுக் கொடுப்பார். சரிங்களா? நீங்கள் படிக்கிற பள்ளியின் பெயர் என்ன? யாரும் உங்கள்கிட்ட கேட்பாங்களே எந்த பள்ளியில் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்களா உங்களை? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நல்லா அதுக்கு அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க? நல்லா படிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்கல்ல. என்ன சொல்லுவ? சத்தத்தை காணா. நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவியா? யார் யார் சொன்ன கை தூக்கு பார்ப்போம். வெரி குட், சூப்பர். நல்லா படிக்கணும். நல்லா படிக்கிறது தானே நீங்கள் பள்ளிக்கூடத்திற்கு வாரீங்க. கைகளை போடு. வெரி குட், வெரி குட். நல்ல பிள்ளைகளா நீங்கள்? நல்ல பிள்ளைகளா நீங்கள்? பசங்களாம் நல்ல பிள்ளைகளா? நல்ல திறமையான பிள்ளைகள் நீங்கள். நல்ல திறமை மிக்க நல்ல பிள்ளைகள் நீங்கள். நல்ல பண்போடு வளரணும். சரியா? அருளானந்தர் எங்கே பிறந்தா தெரியுமா? போர்ச்சுகல் தேசம். அந்த காலகட்டத்தில் ஸ்பெயின் போர்ச்சுகல் தான் நிறையா பேர் வந்தாங்க. அந்த போர்ச்சுகல் தேசம் ஐரோப்பிய நாடுகளில் இருக்குது. சரியா? ஐரோப்பிய நாடு எங்கே இருக்குது? யூரோப். எத்தனையோ 1000 மைல்கள்
கப்பலில் அந்த காலகட்டத்தில் நீராக இந்த கப்பல் பாய்மர கப்பல், சரிங்களா, பாய்மர கப்பலில் பல மாதங்கள் பல வருடங்கள் பயணித்து வந்து, அதிலும் இந்த குறிப்பாக இந்த புலியால் இந்த புண்ணிய பூமிக்கு தன் பாதத்தை பதித்திருக்கிறான்னு சொன்னால், அதனால தான் ஏற்கனவே முன்னிலையில் சொன்னதை போல் அதனால தான் ஜான் டி பிரிட்டோ பள்ளி பெயர். புரியுதா? இல்லைன்னா வேறு பெரிய நாயகி பள்ளின்னு வச்சுருந்துருப்பாங்க. புரியுதாம்மா? அதனால தான் வரலாறு. அதனால் இப்போ அருளானந்தரை போல் நீங்கள் எல்லோரும் சூப்பராக வளருவீங்களா? எங்கே நீங்கள் படித்தாலும், இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து வேறு பள்ளிக்கூடத்தில் நீங்கள் படித்தாலும் இந்த பள்ளியுடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய கருவிலாக மாறும். அல்லாந்தர் அதைத்தான் விரும்புகிறார். நற்செய்தி அறிவிக்கணும், நல்ல பண்புகளை உன் வழியாக மற்றவர்கள் கற்றுக்கொள்ளணும், உன் வழியாக மற்றவர்கள் கற்றுக்கொள்ளணும். நற்பண்புகள், நீ படித்து கொண்ட நல்ல நன்மையான ஒழுக்கங்கள், அறநெறிகள், இவைகள் பூரா உன் வழியாக கற்றுக்கொள்ளணும். நீ சொல்லணும், இந்த படி வாழு, இந்த படி வாழ்ந்து காட்டு அப்படி நீங்கள் பிள்ளைகள் என்ன செய்யணும்? உறுதிப்பட சொல்லணும். அப்படி தான் அருளானந்த சந்தோஷப்படுவார். அவர் அதை வாழ்ந்து காட்டியதனால்தான் இந்த பூமியில் வந்து நற்செய்தி அறிவிக்கக்கூடியவர். நற்செய்தி அதுதான். நல்ல முறையிலே இந்த மண்ணக வாழ்வில் அலங்கரித்து வாழ்வது, சிறப்படைவது, உயர்வடைவது. அதற்கு கடவுளுடைய அருள் எல்லாருக்கும் கொடுக்கிறார். அவன் இந்து மதம், இஸ்லாம் மதம் அப்படிலாம் இல்லை. நல்ல பண்போடு வாழக்கூடிய, நல்ல அறநெறிகளோடு வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு கடவுள் தாராளமாய் அருள் கொடைகளை பொழிகிறார். அதை நீ வாழ்வாக்கிட்ட அப்படின்னா சூப்பராக நல்ல மனுஷனாக மனிதனாக நீ உயர்ந்து நிற்பாய். எனவே அன்பு பிள்ளைகளே, இந்த பொருளாதாரத்துடைய பாதுகாப்பை இங்கே பள்ளிக்கூடம் படிக்கிறதும் மட்டுமல்ல, மற்ற இடங்களில் நீங்கள் படிக்கிற பொழுதும் சரி, அதை அனுபவித்து கொள்ளுங்கள், வாழ்வில் வெற்றியை காணுங்கள். இதனாலே சிறப்பாக தன்னுடைய நாமத்தை கொண்டாடக்கூடிய நம்முடைய ஆசிரியர் அருள் ஆனந்தம், அருள் ஆனந்து ஆசிரியர் அவர்களுக்கு ஜோரா கரங்களை திருவிழா வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிக்கலாமா? வாழ்த்துக்கள். வெரி குட். சரி சிறப்பு. போதும். சார் வந்து என்ன வகுப்பு எடுக்கிறார்? உங்களுக்கு என்ன பாடம் எடுக்கிறார்? அறிவியல், சயின்ஸ் நல்லா கற்றுக்கொள்ளணும். சரியா? ஓகே, இது சொல்லணுமா? புனித அருளானந்தர் விழாவை முன்னிட்டு நமது பள்ளியும் பெயர் கொண்ட விழாவும், இப்பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் அனைவரையும், மாணவ செல்வங்களையும் இணைத்து இன்று நமது தாளாளர் தந்தை அவர்கள் மற்றும் உதவி தந்தை அவர்களும் திருப்பலி நிறைவேற்றி நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கார்கள். அவர்களுக்கு இவ்விழாவின் சார்பாக, இப்பள்ளியின் சார்பாகவும் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மேலும் இந்த நாளிலே அழகா பாடல் பாடிய லியோபால் சாரு, அப்புறம் செல்வமுத்து சாரு, சைட் சப்போர்ட்டு குளோரி அம்மாள், எல்லோரும், அப்புறம் இன்னொரு துணைக்கு உதவியாக அரசி அம்மாள் எல்லாம் இணைந்து பாடல் பாடி சிறப்பித்து ஆசைப்பெருமல் ஜோரா கரைகளை தட்டலாமா? வாழ்த்துக்கள். வெரி குட், வெரி குட், வெரி குட். இன்னமே வருகிற காலங்களில் மாணவ மாணவிகள் தான் கோயரா மாதன். பட் போதும் மாணவ மாணவிகள் தான் பாடணும். சரிங்களா? 8ஆம் கிளாஸ் மாணவ மாணவிகள் இதில் நீங்கள் பயிற்சி பெறணும். பாடல் தொடக்கத்தில் ஆசிரியரோடு சேர்ந்து மாணவ மாணவிகள் என்ன செய்யணும்? ஒரு பாடல் குழுவை வந்து பள்ளியில் உருவாக்கணும். அப்படியே ஜோராக பிள்ளைகளை படிக்க வச்சு பாட வைத்து அழகு பார்க்க நல்லா பாடக்கூடிய பிள்ளைகள். அசம்பிளியில் பார்த்தா மைக்கு பாட்டு போட்ட உடனே அசந்து அப்படியே அழகாக பாடுறீங்க. அதனால் பிள்ளைகளை நல்லா உருவாக்கி அடுத்த வருகிற திருப்பலியிலெல்லாம் மாணவ மாணவிகள் என்ன செய்யணும்? பாடணும். முன்கூட்டியே இந்த பிள்ளைகளுக்கு அசம்பிளி டயத்தில் திருப்பலி பாடல்களை போனால் என்ன செய்யலாம்? அந்த நேரத்தில் சொல்லி கொடுத்துடலாம். முன்கூட்டியே சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா மொத்தமாக பாடி சிறப்பிக்கலாம். சாரா, வெரி குட். நன்றி செவன் சொல்லுவோமா? முழங்கால் போடலாமா? முழங்கால் போடுங்க. நன்றி செவன் சொல்லிட்டு சிறப்பு ஆசிரியரை பெற்றுக்கொள்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரை விண்ணக மகிழ்ச்சியால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். புனித ஜான் டே பெரிட்டோவின் எடுத்துக்காட்டால் நாங்கள் இவ்வுலகில் உம்மீது கொண்ட உண்மையான அன்பில் வளரவும் விண்ணக மாட்சியை என்றும் அடையவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிற்காக தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி அளித்து புனித அருளானந்தர் வழியாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய பள்ளி நிறுவனத்தையும் ஆண்டவர் தாமே எந்நாளும் காத்திடுவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி புனித அருளானந்தர் வழியாக தாய் மரியாள் பெரியனாய் அன்னை வழியாக உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தம் திருமுக ஒளியை உங்கள் பக்கம் வீசச் செய்து புனித அருளானந்தர் வழியாக தாய் மரியாள் பெரியனாய் அன்னை வழியாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அமைதி வழங்குவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிற்கு சான்று பகர்ந்து வாழ்ந்திட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சுடர்விடும் திருமறை தீபமே, சுந்தரமே மறை சாட்சியே, புகழ்கின்றோம் போற்றுகின்றோம் அருளானந்தா. புகழ்கின்றோம் போற்றுகின்றோம் அருளானந்தா. சுடர்விடும் திருமறை தீபமே, சுந்தரமே மறை சாட்சியே, புகழ்கின்றோம் போற்றுகின்றோம் அருளானந்தா.